ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது சூரிய கிரகணமானது 2024 ஏற்பட போகுது. இதனால் எதிர்மறை தாக்கமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இருக்குமே. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இனி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதில் விருச்சிக ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக கிரகணங்கிறது சாதாரண நடக்கக்கூடிய ஒரு வானிய நிகழ்வு கிடையாது. இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்று ஜோதிட அறிவியல் ரீதியாக குறிப்பிடப்படுது. கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு பல விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும். இது தொன்று தொட்டு முன்னோர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கிரகணங்களுடைய கதிர்வீச்சானது நம்ம உடலில் பாயும் போது அது என்ன வேணாலும் ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த கிரகணத்துடைய கதிர்வீச்சு நம்ம உடலில் கண்களை பறிக்கக்கூடிய அளவுக்கு கூட மோசமானதாக இருக்கும். அதுவும் சூரிய கிரகணத்தை பற்றியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அது ரொம்பவே மோசமான ஒரு கிரகணம் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு 2024 இறுதி சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இது ஒரு ரிங் சூரிய கிரகணம் என்று ஆல்ரெடி சொல்லப்பட்டுருக்கு. இப்போ தான் சந்திர கிரகணம் நடந்தது. சந்திர கிரகணம் முடிந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. இதன் காரணமாக தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அசுப தாக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுது. மேலும் ஆல்ரெடி மேசத்திலிருந்து துலாம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போட போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு ஆபத்து, தேவையற்ற செலவுகள் சந்திக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. மேலும் 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது. இது எதில் நிகழுதுன்னா, கன்னிராசியில் சூரியன், சந்திரன், கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம். இதனால தான் உங்கள் ராசிக்கு கெடுப்பலன் கிடைக்குமா என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியன் சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது. மேலும் இந்த கிரகணத்தை வட அமெரிக்கா, தென் அமெரிக்கான பெரும்பாலான பகுதிகளிலையும், பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக், அண்டார்டிகா பகுதிகளில் இந்த கிரகணத்தை தாராளமாக பார்க்கலாம். அதே போல் இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கிரகணத்துடைய உச்சநிலை நள்ளிரவு 12:15 மணிக்கு ஏற்படுகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பாதிப்பு வராது. ஏன்னா இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால இந்தியாவில் காண முடியாது. அட் த சேம் டைம் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வது கன்னிராசியில் உள்ள சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் ஏற்படுது. ஸோ இதனால் அஸ்தம், ரோஹிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களும் கன்னி, சிம்மம், துலா ஆகிய ராசிக்காரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த சூரிய கிரகணத்தை பற்றி தாள்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிட்டேன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க விசாக 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. செயல்களில் தெளிவு கொண்ட உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அதிர்ஷ்டமாக அமையும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார். நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகள் இப்போ நனவாக்குவார். உங்கள் திறமையானது இந்த கிரகணத்தின் போது வெளிப்படும். செல்வாக்கானது அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் மொத்தமாக விலகும். வருமானமானது அதிகரிக்கும். சகோதரர்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் உங்களுடைய நிலைகளானது உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். திருமண வயதினோர் கூட வரன் தேடி வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். இடம் வாங்கக்கூடிய முயற்சி கூட உங்களுக்கு பலிக்கும். வங்கியில் கேட்டிருந்த லோன்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகும். சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம், சுகபோக பாக்கியம் உண்டாகும்.
உங்கள் நிலையில் இந்த டைம் யோகமானதாக அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ராசிநாதன் மறைவு பெறுவதனால விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் நிதானமும் கவனமும் இருக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இந்த கிரகணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும். அதனால் இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திர ராசிக்கு என்ன மாதிரி இந்த கிரகணத்துடைய தாக்கம் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய கிரகணம் யோகமானதாக இருக்காது. சனி பகவானுடைய வக்ர நிலையில் அதில் மாற்றம் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த டைம் உங்களுக்கு ஓரளவு பிரச்சனைகள் வரும். ராகு பிள்ளைகள் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகளையும் உண்டாக்கி இருப்பார். குரு பகவானுடைய பார்வை உங்கள் நிலை கொஞ்சம் மேம்படுற மாதிரி கிரகண டைமில் அமையும். வரவு செலவில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். வியாபார தொழிலில் லாபத்தை நோக்கி நீங்கள் செல்வது உங்களுக்கு பலிக்கும். எதையோ இழந்தது போல் அவதிப்பட்டு வந்த நிலை உங்களுக்கு மாற்றம் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் இப்போது எல்லாமே அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நினைத்ததை கூட அடைய வேண்டும் என்று தைரியமாக செயல்பட தொடங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கேற்ற காலமாக இந்த டைம் இருக்கும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பலத்தை கொடுத்து அதிகரிக்கும். சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலர்லாம் கூட நீங்கள் புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். பெரியோருடைய உதவி அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார நிலை இதனால் உயரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமானது உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து வரக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் காண முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள்லாம் விலகும். விவசாயிகள் இந்த கிரகணத்தில் கவனத்தோடு செயல்படுவது அவசியம். குடும்பத்தில் கொண்டாட்டம் இருந்து காணப்படும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த கிரகண டைம் அவசியம். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புத்திசாலித்தனத்தோடு கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நன்மையை தரப்போகுது. எண்ணங்கள் எளிதாக உங்களுக்கு நிறைவேறும். சூரியனால் அரசு வழி முயற்சியாகவும் வெற்றியாகும். இந்த டைம் உங்களுக்கு யோகமான டைமாக இருக்குது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கூட கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகும். உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு இருப்பாங்க. பணப்புழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்புறம் அலுவலக பணியில் ஏற்பட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கும் மேம்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கும். அப்புறம் சுக்கிர பகவான் மாதம் இந்த டைம் கிரகணத்தின் போது முடிஞ்சதுக்கு பின்னாடி சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை நீடித்து நிலைக்கும். பொன்பொருள்லாம் சேரும். சேமிப்பு உயரும். குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை பயங்கரமாக உயர்த்தும். இந்த டைம் உங்களுக்கு பொற்காலம்தான். இருப்பினும் ராசிநாதன் 8வது இடத்துல மறைவு பெறுறதுனால செயல்களில் நிதானம் அவசியம். மாணவர்களுக்கு கூட இந்த டைம் யோகமாக இருக்கும். ஆசிரியர்களிடம் பாராட்டு நிச்சயம் பெறுவீங்க. பணியாளர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். திருமண வயதினருக்கு வரன் கிடைக்கும். தடைப்பட்ட முயற்சிகள்லாம் நடந்தேறும். ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மேலும் இந்த கிரகணத்தின் போது கிரகண தாக்கம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு கிரகண தாக்கம் கொஞ்சம் குறையும். அதனால் நரசிம்ம வழிபாடு செய்துடுங்க. இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.